Hi everyone, my name is Ajit. I am a color artist. This is my client Lakshmi. She want a copper brown, the exact caramel brown. Same time she want a burgundy highlights. So first I asked to our hairstyle. ஸோ அவங்க எப்படி ஹேர் ஸ்டைல் பண்ணுவாங்க கேட்கும்போது அவங்க மோஸ்ட் ஆஃப் வந்து ஹேர் வந்து எப்பவுமே ஃப்ரண்ட்டில் தான் ஹேர் ஸ்டைல் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கேற்ற மாரி நான் வந்து ஃபாயிலோட பிளேஸ்மெண்ட் என்னுடைய க்ரியேட்டிவிக்கு ஏற்ற மாரி நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு த டாப் அப் 2 செக்ஷன் எடுத்து அதில் ஹேர் கிளிப்பு போட்டுட்டு தென் ஐ ஸ்டார்ட் த ஃப்ரண்ட் ஹேர் லைன். அதுக்கு முன்னாடி உங்கள் ஹேரோட ஹிஸ்ட்ரி பார்த்தோம் அப்படின்னா ஆக்சுவலி நேச்சுரல் பேஸ் வந்து நம்ம 3ல் இருக்குது. இவங்களுக்கு ஆல்ரெடி நான் தான் கலர் பண்ணியிருந்தேன், நான் ப்ரௌன் பண்ணியிருந்தேன். இப்போ அந்த கலர் வந்து ஆஃப்டர் 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் அந்த கலர் ஃபேட் அவுட் ஆகி இப்போ அது வந்து எல்லோ டோன்லேயே ஒரு டார்க் எல்லோ டோனாக வந்திருக்கு. ஓகேங்களா. ஆனால் இப்போ நம்ம அவங்க கேட்குற அந்த காப்பர் ப்ரௌனும் அந்த பர்கந்தி ஹில்ஸும் நம்மளால் கொடுக்க முடியும். ஏன் கொடுக்க முடியும் அப்படின்னா, ஏன்னா வந்து அது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எல்லோ பிக்மெண்ட் இருக்குது. ஏன்னா நம்மளால் எல்லோ பிக்மெண்ட் மேலே நம்மளால் எந்த கலர் வேணாலும் பண்ண முடியும். ஆனால் கலரோட விசிபிலிட்டி எப்படி வரும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சிருக்கணும் கரெக்டாக. ஸோ அதுதான் வந்து இங்கே இந்த கிளைண்ட் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். நான் எவ்ரி கிளைண்ட் கன்சிடரேஷன் இட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த கிளைண்ட்டுக்கிட்ட என்னோடய கன்சிடரேஷன் நான் ப்ராப்பராக கொடுத்துருந்தேன். உங்களுக்கு இந்தமாரி பார்த்தா நீங்கள் ஆல்ரெடி ப்ரௌன் பண்ணி ஃபேட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதனால் இந்த கலர் வந்து உங்களுக்கு இந்த அளவுக்கு தான் விசிபிலிட்டி வரும். ஸோ பரிகந்தோட கலர் உங்களுக்கு ரொம்ப டார்க்காக தான் வரும். ஸோ உங்களோட நேச்சுரல் ஹேரில் கலர் கொஞ்சம் லைட்டாக தான் வரும். அதேமாரியே வந்து நீங்கள் ஆல்ரெடி கலர் பண்ண மேலே டார்க்கராக வரும். ரூட்டு இது எல்லாமே நான் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதான் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் எவ்ரி கிளைண்ட்ஸ் கன்சிடரேஷன் இட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஏன்னா உங்களோட கன்சிடரேஷனை மட்டும்தான் சொல்லும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றது, அவங்களுக்கு என்ன வருன்றது. அப்போ தான் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் இப்போ நான் சைடு முடிச்சுட்டேன். சைடு பை சைடு அப்படியே பார்த்தீங்கன்னா ஹேர் லைன் அப்படியே ஃபாலோ பண்ணி த ஹேர் நேச்சுரல் ஃபால் அப்படியே ஃபாலோ பண்ணி சைடு பேக் எல்லாமே ஃபுல்லாக ஃபாயிலோட பிளேஸ்மெண்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அந்த சைடும் சேம் அதேமாரியே பார்த்தேன். த ஹேர் லைன் ஃபாலோ பண்ணி அப்புறம் ஹேரோட நேச்சுரல் ஃப்ளோ எப்படி இருக்கோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் அப்படியே வந்து ஃபாலோட பிளேஸ்மெண்ட் பண்ணேன். அப்புறம் தென் ஐ ஸ்டார்டட் த ஹேர் டாப் ஆஃப் ஃபாயில் பிளேஸ்மெண்ட். ஸோ அதில் வந்து நமக்கு ஒரு ஹாரிசானல் செக்ஷன் பார்த்தா எடுக்கலாம். ஹாரிசானல் செக்ஷன் எடுத்து ஸோ முன்னாடி எவ்வளோ பண்ணீங்களோ, முன்னாடி நீங்கள் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணீங்களோ அதை விட கொஞ்சம் லைட்டராக அதோட பர்சன்டேஜ் கம்மி பண்ணிக்கிங்க. ஓகேங்களா. பர்சன்டேஜ் கம்மி பண்ணணும். ஏன் அப்படின்னா நீங்கள் ஃப்ரண்ட்டில் ரொம்ப நீங்கள் திக்காக யூஸ் பண்ணிட்டீங்கன்னா இட் இஸ் லுக் சங்கி, இட் இஸ் வியர்டாக இருக்கும். அதுக்கு நீங்கள் பேலன்ஸாக நீங்கள் வந்து மீடியம் ஹைலைட்ஸ் மாரி பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் கொஞ்சம் மீடியம் ஹைலைட்ஸ் லாஸ்ட்டில் பார்த்தா ஹென்ஸில் மட்டும் நீங்கள் பேபி ஹைலைட்ஸ் பண்ணிக்கலாம். அட் இஸ் யுவர் விஷ். நீங்கள் பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சிருந்தாலே போதுங்க. பேசிக்காக நீங்கள் ஒரு கலர் பேட்டர்ன்ஸ் பற்றி தெரிஞ்சிருந்தாலே போதும். இந்த ஹைலைட்ஸ், சங்கி ஹைலைட்ஸ், பேபி ஹைலைட்ஸ், பாலியேஜில் என்னென்ன டெக்னிக்ஸ் இருக்குது இதை பற்றி எல்லாமே தெரிஞ்சிருந்தாலே ஆல்மோஸ்ட் நீங்கள் சூப்பராக உங்களால் கலர் பண்ண முடியும். தென் ஐ ஸ்டார்டட் த குளோபலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் 6.45 யூஸ் பண்ணியிருந்தேன் லாரியல்து. ஸோ ஹைலைட்ஸ்க்கு வந்து பர்கந்திக்கு வந்து 5.62 யூஸ் பண்ணியிருந்தேன் மேட்ரிக்ஸ்க்கு. ஸோ அதை அப்ளை பண்ணி ஹைலைட்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நான் குளோபல் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 30 minutes பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் டைம் வச்சேன். அதே சேம் டைம் விஷுவல் செக் ஆல்சோ இட் இஸ் இம்பார்ட்டன்ட். அப்புறம் ஹேர் வாஷ் ப்ளோ ட்ரை ஸ்டைலிங். வி வில் சி ஹவு இட் வில் லுக் கம். இட் இஸ் ஸோ ஆசம். ரொம்ப நல்லா வந்திருக்குல்ல. வாவ், பியூட்டிஃபுல். நம்ம பண்ண அந்த பரிகந்தோட ஹைலைட்ஸும் அந்த காப்பர் இதுவும் ரெண்டும் மிக்ஸ் ஆகி நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான கலர்ஸ் கொடுத்துருக்கு. இந்தமாரி உங்களுக்கு மோர் வீடியோஸ் வேணும்னா என்னை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. சேம் டைம் இதேமாரியே நான் நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறேன். ஏன்னா நான் இந்தியாவில் நம்பர் 1 பெஸ்ட் கலர் ஆர்டிஸ்ட் ஆகிறதுக்கான நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஜெர்னியில் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ. ஸ்டே வித் மீ.